வெல்கம் டு எடிஸ்டன்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எஸ்எஸ்சிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. ஸ்லைடிங் மெக்கானிசம் ஃபார் குவாலிஃபையிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அவங்க சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு ஐசிஐசிஐ T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி லைவ் போகிறதா இருந்துச்சு. அன்னைக்கு செமிஃபைனல் மேட்ச் இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வேண்டாம், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேட்ச் பார்க்கறது இம்பார்ட்டன்ஸ் தான், ஆனால் ஃபுல் மேட்ச் இருந்து பார்க்கறது இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸாம் படித்து பாஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். அது என்னோட பர்சனல் அட்வைஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அதை பண்ணலாம், என்ஜாய்மெண்ட்காக பார்க்கலாம். பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் மோர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் எங்கே நடந்துச்சு, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் ஸ்டாட்டிக் அண்ட் சிஏ கொஸ்டின்ஸ் என்னென்ன, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செமிஃபைனல் ஃபைனல் மேட்சஸ் எங்கே நடந்துச்சு, அந்த கிரவுண்ட் எங்கே இருக்குது, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கேட்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நேம் ஆஃப் த பிளேயர், டீடைல்ஸ் ஆஃப் த பிளேயர், அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ மோஸ்ட் ரன் மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தவங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிட்ச், ஃபீல்டர் பொசிஷன் டீடைல்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்லிப்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த விக்கெட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப் விக்கெட் கீப்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது என்ன, எந்த பொசிஷன்ல வரும் அப்படிங்கிறது கொஸ்டினா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மோஸ்ட் ரன் எந்த கிரவுண்டில் நடந்துச்சு, அந்த கிரவுண்ட் எந்த ஊர்ல இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ டாபிக்ல போகலாம். ஸோ ஸ்லைடிங் மெக்கானிசம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு எஸ்எஸ்சியில் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபில்லிங் ஆஃப் வேகன்சிஸ் இன் த கிவன் எக்ஸாமினேஷன் சைக்கிள். ஸோ இப்போ இந்த சைக்கிளில் இந்த இயர்க்குள்ள வேகன்சியை மேக்ஸிமம் ஃபில் பண்றதுக்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேர் அண்ட் மெரிட் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபேர் அண்ட் மெரிட் பேஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட அதிகமாக மார்க் வாங்கின ஒரு கேண்டிடேட், அவருக்கு ஏற்கனவே வேற போஸ்டிங்ல இருக்காரு, அப்படி இல்லை இந்த போஸ்டிங் அவருக்கு வேண்டாம் அப்படின்னா, அந்த போஸ்ட் அப்படியே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அடுத்த இயருக்கு அது உங்களுக்கு. ஸோ இந்த இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அவர் அந்த போஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கு அடுத்த இருக்கிறதுல உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு ப்ரொவைட் ஃபேர் அண்ட் மெரிட் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமைஸ் த அன்ஃபில்டு வேகன்சிஸ் அரைசிங் ஃப்ரம் அப்சென்டிசம். முன்னாடி சொன்னதான், நிறைய கேண்டிடேட்ஸ் வராமல் போயிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இல்லைன்னா அந்த போஸ்டிங் அவங்களுக்கு தேவைப்படாது. அப்படி போகும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க மேக்ஸிமம் அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதான் அப்ஜெக்டிவ். ஸோ இதில் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் டயர் 2 எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆயிருக்கும், ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரிசல்ட் இந்த இடத்துல என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன். அதே ரிசல்ட் தான் முன்னாடி வந்தது மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கு பேர் அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ண போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுட்டு, நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு அலோகேட் பண்ண போஸ்ட்ல உங்களுக்கு லிஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் எஸ்எஸ்சி எங்க இருக்கோ அங்க போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு சென்னையில, ஸோ எல்லா கேண்டிடேட்டும் அந்த ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக சென்னைக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஐடென்டிட்டியில என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான், required to visit regional director office of SSC. SSCயோட ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ். ஸோ நம்ம தமிழ்நாடாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி சென்னைக்கு போகணும். ஸோ அதே மாதிரி கேரளா, கர்நாடகா இருந்தாங்கன்னா அவங்க கர்நாடகாவில் இருக்கு பெங்களூர் ஆஃபீஸ்க்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விண்டோ உங்களுக்கு 10 days தான் ஓப்பன் ஆகும். அவங்க சொல்றதுலேருந்து 10 daysக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதில் 2 ஆப்ஷன் இருக்கு, ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளோட் ஆப்ஷன். ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த இதில் நீங்கள் அப்பியர் ஆக முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேண்டிடேட் உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டுக்கு அவங்க ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோ ரெப்ரஸன்டேஷன், இது ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயுமே ரெப்ரஸன்டேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 நாளைக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரீஜனல் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது இதோட கண்டிஷன். ஸோ இதில் ஃபிக்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ் அப்படின்னா, நீங்கள் என்ன போஸ்ட் செலக்ட் பண்ணீங்களோ, நீங்க என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்தீங்களோ அதே நீங்க அப் பண்றீங்க அப்படிங்கறத மீனிங்.
நான் அதிலேயே இருந்துக்கிறேன், அதில் வந்து எனக்கு சேஞ்சஸ் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்டிங் வைஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டியில் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஏஎஸ்ஓ எம்இஏல உங்களுக்கு ஏஎஸ்ஓ போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் இதுக்கு மேலே இருக்கிற போஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதான் உங்களுக்கு ஃபிக்ஸ். உங்களுக்கு என்ன நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்தீங்களோ அதே இது வந்துடும், அப்கிரேடேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃப்ளோட் ஆப்ஷனில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கிரேடேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே இருக்கிற வேகன்சி உங்களுக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னா, வேகன்சி இங்கே அப்சன்டேஷன் வந்துருச்சு, ஸோ இந்த இடத்துல வேக்கண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து உங்களுக்கு என்ன வரலாம், எம்ஏஎன் ஏஎஸ்ஓஇன் எம்ஏ வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் அப்கிரேடேஷன் சான்சஸ் இருக்கு, கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு அப்கிரேட் ஆகி உங்களுக்கு போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா புதுசா அலர்ட் பண்ண போஸ்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல கண்டிஷன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்ணல, புதுசா அலோகேட் பண்ணல போஸ்ட்ல என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஸ்டேட் வேகன்சி நம்ம எல்லாம் பார்த்து ஃபில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதே போஸ்ட் தான் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஃப்ளோட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல இருக்க எந்த போஸ்டிங் வேணா உங்களுக்கு கிடைக்கலாம், எது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க நம்ம ஹோம் ஸ்டேட் விட்டுட்டு நம்ம வேற ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க போக மாட்டேன், எனக்கு பழைய போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ ரெண்டு போஸ்ட்டுமே உங்களுக்கு என்னது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கண்டிஷன். ஸோ இதுல ஷார்ட்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ஹையர் போஸ்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதான் உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஃபில்டு வேகன்சி, இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்சியே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க எத்தனை வேகன்சி வந்து இதுல ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ விண்டோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 days தான் அந்த விண்டோஸ் ஓப்பனா இருக்கும். ஸோ ஜென்யூன் ரீசன்ல உங்களுக்கு அந்த 10 daysல போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் கிளியரா சொல்லல. ஸோ 10 days அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. ஸோ அடுத்து விசிட்டிங், நம்ம பர்சனலா பிசிக்கல் விசிட் போகணும், என்ன ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ், அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளோட் ஆப்ஷன் பண்ணவங்க கண்டிப்பா அந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா நம்ம டைலமால வந்துடும், ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சிருப்போம், இந்த இதுல ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃப்ளோட் கொடுத்தீங்க அப்படின்னா வேற ஸ்டேட்ல இல்லைன்னா வேற போஸ்ட்ல வேகன்சி கிடைக்கும் போது அது அந்த போஸ்டிங் சில நேரம் நம்ம ஸ்டேட்ல இல்லாமல் போகலாம். ஸோ அந்த டைம்ல நமக்கு ஒரு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபில் ஆகாத வேகன்சிக்காக மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ல ஆப்ஷன் அடுத்த ரவுண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனும் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதுல கிடையாது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு இன் ஷார்ட்ல ஸ்லைடிங் மெக்கானிசம். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு எஸ்ஓபி அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுல பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ.